அனைவருக்கும் வணக்கங்கள். விட்னஸ் லூப் இது பற்றின என்னுடைய இரண்டாவது வீடியோ இது. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றின விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன். பட் அதில் நிறைய விஷயங்கள் பேசப்படவில்லை. எல்லாமே கட் ஷார்ட்டாக இருக்குது. சில விஷயங்கள் தெளிவாக இல்லை சார், நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டாவது வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சால் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய யூசர் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு அங்கே சொல்லுவேன். ஸோ அதன்படி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இதில் டோக்கன் பேக்கெட் வேணும். ஸோ டோக்கன் பேக்கெட் வச்சு நீங்கள் உங்களுடைய பிட்னஸ் லூப்பில் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அடுத்தது நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரிப்டோ ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட். கிரிப்டோ ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம நிறைய பேர் பணத்தை நம்ம வட்டிக்கு விடுறோம் இல்லையா? அதை மாதிரி இவங்க கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வட்டிக்கு விட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டேக்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேக்கிங்னு சொன்னாலே கிரிப்டோவை வி ஆர் கிவிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஆர் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட், ரைட்? இங்கே பிட்னஸ் லூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ நான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? ஏன்னா உலகத்தில் நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டர்ஸ் இருக்குது, நிறைய பிளாக் செயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பிட்னஸ் லூப்பில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் இங்கே கீழே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒன்றா கடகடன்னு பிடிச்சி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சிஓ கிடையாது, ஓனர் கிடையாது, ஒரு அட்மின் கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் கிடையாது. ஸோ சிஓ இல்லை, ஓனர் இல்லை, அட்மின் இல்லை, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இல்லை. ஆனாலும் இது தன்னிச்சையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது, இந்த வித்ரா கொடுக்குற கல்ச்சர் அப்படிங்கிறதே கிடையாது. சார் இப்போ வித்ரா கொடுக்கலாம் எனக்கு எப்படி வரும்? தட் இஸ் கால்ட் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய வேலெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் நீங்கள் எத்தனை நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலெட் அந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய கேபிட்டல் அண்ட் உங்களுடைய ரிவார்ட்ஸ் இரண்டும் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். 28 நாளைக்கு மேலே உங்களுடைய ஃபண்டு உள்ளேயே இருக்காது. உங்கள் ஃபண்டு இந்த சென்ஸ் உங்கள் கேபிட்டல் அண்ட் ரிவார்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் டிடக்ஷன். அதான் இங்கே முக்கியம். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக உங்களுடைய வேலெட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்தது 100% டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட். ஏன் நான் இங்கே 100% சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நானும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன், நானும் பிளாக் செயினில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏதாவது ஒரு 2-3 லிங்க்கை அவங்க அந்த ஓனர் கையில் வச்சுருப்பாங்க. பட் இங்கே ஓனர் தன்னுடைய ஐடியா ஃபுல்லாக ஜீரோ பண்ணிட்டார். மீன்ஸ் தட் டோட்டலாக இவர் மக்களுக்கு அதை தானம் பண்ணிட்டார். அது தானம் பண்ணது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அது நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். அடுத்தது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னாலே ஒரு கான்ட்ராக்ட்னாக்கா யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கணும், அந்த கான்ட்ராக்ட் யாருக்கிட்டையாவது போட்டிருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிட்னஸ் அப்படிங்கிறவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. யார்கிட்ட போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு மெகா நிறுவனத்தோட போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பேன்கேக் ஸ்வாப்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பேன்கேக் ஸ்வாப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி பினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மதர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அதை மாதிரி பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிறது ஒரு மதர் ஆஃப் ஸ்வாப்பிங்ஸ். நீங்கள் எந்த கிரிப்டோ வச்சுருந்தாலும் சரி, அந்த ஒரு கிரிப்டோவை இன்னொரு கிரிப்டோவாக நான் மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா பேன்கேக் ஸ்வாப் இல்லாமல் மாற்ற முடியாது. ரெண்டாவது, ஒரு நெட்வொர்க், அதாவது ட்ரான் நெட்வொர்க் TRC20 நான் ERC20 மாற்றுறேன், ERC20 நான் BEP20 மாற்றுறேன். அந்த மாதிரி நெட்வொர்க் டு நெட்வொர்க் நீங்கள் பிரிட்ஜிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பேன்கேக் ஸ்வாப் தான் பண்ண முடியும். ஸோ இவங்க தான் அதுக்கு முன்னோடியாக இருந்தாங்க. ஸோ மதர் ஆஃப் ஸ்வாப்பிங்ஸ் அப்படிங்கிறதுனால பேன்கேக் ஸ்வாப். இவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம், ஒரு நாள் வருமானம் மட்டுமே $150 மில்லியன். ஆக்சுவலாக $150 மில்லியன் அவங்களுடைய வருமானம். அந்த வருமானத்திலேருந்து தான் நமக்கு அந்த வருமானங்கள் நமக்கு வருகிறது. ஸோ நாம் கொடுக்குற இந்த பிட்னஸ்க்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பிட்னஸ்லேயே இருக்கிறது இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக லூப்பிங் சிஸ்டம் மூலமாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் தள்ளி விட்டுருது. ஸோ பேன்கேக் ஸ்வாப்காரங்க அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட 28 நாள் போட்டுருக்கதா வச்சுக்கோம். 28வது நாள் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க அந்த ரிவார்டை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக பிட்னஸ்க்கு பிட்னஸோடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேருந்து நம்மளோட வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகிடுது. ஸோ பிட்னஸ் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜஸ்ட் ஆஸ் எ மிடில் மேன் நம்மக்கிட்ட வாங்குகிற ஃபண்டை எடுத்து பேன்கேக் ஸ்வாப்பை கொடுக்குறது, பேன்கேக் ஸ்வாப்பாரன் கொடுக்குற அந்த
ரிவார்ட்ஸை எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்குற இந்த 2 வேலை தான் வந்து பிட்னஸ்காரங்க செய்கிறாங்க. ஸோ 100% டிரான்ஸ்பரன்ஸ் ஆன் டிரான்சாக்ஷன் இதில் பிஎஸ்சி ஸ்கேனில் என்ன அர்த்தம்? நீங்கள் போடுற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த பிஸ்னஸில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் அவங்க வந்து ஓப்பன் லெஜராக டிரான்சாக்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டை நீங்கள் பிஎஸ்சி ஸ்கேன் அப்படிங்கிற அந்த இதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். எவ்ரி மானிட்டர் பண்ணிங்க, எவ்ரி செகண்ட் டு செகண்ட் அங்கே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன். 100% பேசிவ் இன்கம். ஏன் 100% பேசிவ் இன்கம் நான் சொல்கிறேன்னாக்கா, சில பேர் ஆரம்பத்தில் 2-3 பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆள் போட்டால் தான் சார் பண்ண முடியும் அப்படின்னு டப்புன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தலையும் புரியாது வாழையும் புரியாது. ஸோ இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஆள் கொடுப்பது என்பது மேண்டேட்ரி இல்லை. ரெஃபரல் இஸ் நாட் மேண்டேட்ரி. 100% பேசிவ் இன்கம் உண்டு. நீங்கள் வர்றீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிவார்டு உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால தான் 100% பேசிவ் இன்கம் நான் போட்டிருக்கேன். அடுத்தது செட்ரிக் ஆடிட்டட் மீன்ஸ் தட் செட்ரிக் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். எதை ஆடிட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேஜராகவே அவங்களுடைய 100% ஆடிட்டர் எதுலன்னா எக்ஸ்சேஞ்சஸ். இந்த உலகத்தில் எந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. அண்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸு, வேலட்ஸு இதெல்லாம் ஆடிட் பண்ணுற நிறுவனம். இந்த ஆடிட்டர் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கப்புறம் மாற்று பயிற்சியே கிடையாது. ஸோ இந்த பிட்னஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இவங்க செட்ரிக் அப்படிங்கிறவங்க ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெஃபி ஸ்கேனர் 98 மார்க்ஸ். அது என்ன சார் டெஃபி ஸ்கேனர் அண்ட் 98 மார்க்ஸ்? எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் அனலைஸ் பண்ணுறாங்களோ அது இந்த டெஃபி ஸ்கேனர் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய மார்க்கை ஒன்று கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் 100 நம்ம 98 மார்க் வாங்கியிருக்கோம். மீன்ஸ் தேட் இது வந்து 100% ஓகே வித்தவுட் எனி ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டெஃபி ஸ்கேனர் அப்படிங்கிற ஸ்கேனருடைய அந்த மார்க்கை நான் உங்களுக்கு லைவாக பின்னால் காட்டுறேன். அடுத்தது ஓகே சார், பிட்னஸை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க, இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்? ஸோ டோக்கன் பேக்கெட் வேணும், சேஃப் பால் வேணும், மெட்டாமாஸ்க் வேணும், ட்ரஸ்ட் வேலெட் வேணும், எல்லாமே இல்லை, ஏதாவது ஒன்று வேணும். ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது டோக்கன் பேக்கெட். மீன்ஸ் தட் பிட்னஸ்காரவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது டோக்கன் பேக்கெட் அண்ட் மெட்டாமாஸ்க். பட் டோக்கன் பேக்கெட் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும், சேஃப் பால் இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை, அதனால் நான் டோக்கன் பேக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ டோக்கன் பேக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமாக பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் Web20 வேலெட் வச்சுருக்குங்க. அதில் USDT கொஞ்சம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு USDT வச்சுருங்க. BNB ஒரு $1 or $2 கேஸ் ஃபீக்காக வச்சுக்கோங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த பிட்னஸில் உங்களுடைய வருமானத்தை துவங்கலாம். ரைட், எல்லாம் சொன்னீங்க, எவ்வளோ போடணும்னு சொல்லவே இல்லையே. கரெக்ட். இதில் மினிமம் $1 மேக்ஸிமம் அன்லிமிட்டெட். நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். $1 உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிளான் படி ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு வரும். ரைட், இதனால தான் நம்ம பிட்னஸ் அப்படிங்கிற இந்த தளத்துக்குள்ளே வரோம். முக்கியமான சாரம் அது கரெக்டாக சொல்லிடுறேன். யாரும் இல்லை, ஓனர் கிடையாது, தேர்ட் பார்ட்டி கிடையாது, அப்ரூவல் கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது மட்டும்தான் மேனுவல். மீதி எல்லாமே டோட்டல் 100% உங்களுக்கு ஆன்லைனில் தன்னிச்சையாக, தட் இஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால தான் நம்ம பிட்னஸ் சூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ நம்ம பிளானுக்குள்ளே வந்துடலாம். பிளானை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் உங்களுக்கு 2 ரிவார்ட்ஸ் மட்டும்தான். அதாவது வருமானங்கள் அப்படிங்கிறது 2 தான். ஒன்று உங்களுடைய பேசிவ் இன்கம், அதாவது நீங்கள் தனியாக வரீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வருகின்ற வருமானம். அடுத்தது வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் வருமானம். அந்த ரெஃபரல் வருமானம் ஒன்லி ஃபார் லீடர்ஸ் அண்ட் பிக் நெட்வொர்க்கர்ஸ். அவங்களுக்கு தான் அந்த 2வது வருமானம் வருது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு 3வது வருமானம் ஒன்று வருது அவுட் ஆஃப் த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதை பேசுவோம். பட் இப்போதைக்கு நம்ம முதல்ல இதை பேசுவோம். ஸோ இப்போ நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு என்ன வரும் அது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன் டே நான் எதுவுமே பண்ணல சார், நான் $100 என்கிட்ட இருக்குது, நான் ஒரு நாளைக்கு நான் போட்டால் வரும் 4%, 0.4% உங்களுக்கு வருமானம் வரும். ஒன் டே நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் கொடுக்கலாம். அடுத்தது ஒரு வாரம் நீங்கள் ஸ்டேக்கிங் விட்டிங்கன்னா உங்களுக்கு 4%.
14 days, அதாவது 2 வாரங்கள் நீங்கள் ஸ்டேக்கிங் விட்டிங்கன்னா 9.5%. 28 நாட்கள், அதாவது 4 வாரங்கள் நீங்கள் ஸ்டேக்கிங் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 24%. அவுட் ஆஃப் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்த்து உங்களுக்கு வேலெட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 28 நாளைக்கு மேலே உங்களுக்கு இங்கே ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ என்ன அர்த்தம், நீங்கள் போட்ட ஃபண்டு 28 நாள் மட்டும்தான் சுழற்சியில் இருக்கும். பேன்கேக்ஸ் ஆப்பில் சுழந்து கொண்டு இருக்கும். 28வது நாள் அந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டல் இவங்க கொடுக்குறதா சொன்ன அந்த 24% ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய வேலெட்டுக்குள்ளே வந்துடும். 14 நாள் போட்டிருந்தீங்கன்னாக்கா 9.5% சேர்த்து உங்கள் கேபிட்டலோடு சேர்ந்து வந்துடும். திருப்பியும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் விருப்பம் இருந்தால். உங்களுடைய கேபிட்டலும் உங்களுடைய ரிவார்ட்ஸும் உள்ளே வந்துருச்சு. ஸோ நீங்கள் செகண்ட் ரவுண்ட் எடுக்கணும்னு சொன்னாக்கா திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் உங்கள் கேபிட்டல் மட்டும் பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ராஃபிட்டை மட்டும் பண்ண போகிறீங்களா, இல்லை கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது பியூர்லி உங்கள் டெசிஷன் தான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய கேபிட்டலையும் உங்கள் ப்ராஃபிட்டையும் அக்குமுலேட் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அப்படியே போடுறதா வச்சுக்குவோம். அதாவது நான் வித்ரா பண்ணல, எதுவும் கையில் எடுத்துகிட்டு போகல. வித்ரா மீன்ஸ் டோக்கன் பேக்கெட்லேருந்து நான் எதுவும் வித்ரா பண்ணல. எனக்கு அந்த 124 திருப்பி நான் அப்படியே உள்ளே போட போகிறேன் சார், ஸ்டேக் பண்ணுறேன். அப்போ எனக்கு காம்பவுண்டிங் மாதிரி ஆகிடும். ஸோ யூ ஆர் கம்மிங் அண்ட் டு த காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர். காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்போ காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றுமே இல்லை. அதாவது $100 போட்டிருக்கீங்க, முதல் சுற்றில் உங்களுக்கு 124 வருது. இந்த 124 உள்ளே போடுறீங்க. இந்த 124க்கு 24% போட்டாக்கா 153. இந்த 153 மூணாவது ரவுண்டுக்கு போடுறீங்க. ஸோ 190. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஒரு வருடத்துக்கு, ஒரு 1 இயருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா 13 ரவுண்ட்ஸ் வரும். 13 ரவுண்ட்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா $1638 உங்கள் கையில் இருக்கும். இதில் உங்களுடைய $100 உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டா கூட $1538 உங்களுக்கு பியூர்லி இன்கம். அதாவது 15 மடங்கு உங்களுக்கு உங்களுடைய வருமானம் பெருகி நிற்கும். இது $100 போட்டவங்களுக்கு. இதுவே $1000 போட்டிருந்தாக்கா 13 சுற்றுகள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா $16,386 இருக்கும். அவங்க போட்டது $1000 தான். ஆனால் $16,386ங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் 1000 எடுத்துக்கிட்டால் கூட $15,386 அவங்களுக்கு பியூர் லாபம். சார் நான் பெரிய இன்வெஸ்டர் சார் அப்படின்னு சொன்னாக்கா ரைட்டு, $10,000 போடுங்க. $10,000 போட்டவங்களுக்கு $1,63,864 வந்திருக்கும். அவர் 10,000 எடுத்துக்கிட்டால் கூட $1,53,864 அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இது நீங்கள் அப்படியே எடுத்து வர்றதை திருப்பி நீங்கள் அது உள்ளே ரொட்டேஷன் வர்றது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் த காம்பவுண்டிங் ஃபீச்சருடைய சாராம்சம். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டாலர் போட்டாலும் அது நீங்கள் காம்பவுண்டிங் விடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 13 இது விட்டிங்கனாக்கா உங்களுக்கு 15 மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதான் முக்கியம். ரைட், இப்போ நம்ம அடுத்த 2வது ரெஃபரலுக்கு வருவோம். 2வது இன்கம் அப்படின்னு பார்த்தா ரெஃபரல் இன்கம். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மொத்தம் 3 விஷயங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டீமை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்ன சார் 3 விஷயம் பார்த்துருவோமா? ரைட், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் டீம் டெவலப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான புரிந்து கொள்ள கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி. ஸோ மொத்தம் 5 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. L1 20%, L2 10%, L3லேருந்து L7 5%, L8லேருந்து L10 3%, L11லேருந்து L17 1%. ரைட்டு, இந்த சதவீதம் அப்படிங்கிறது எதுலேருந்து? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த 20% அப்படிங்கிறது எதுலேருந்துன்னா உங்கள் டவுன்லைனில் ஒரு $100 போட்டார். அந்த $100 போட்டுட்டு 28 நாள் அவர் கிளிக் பண்ணார்னா அவருக்கு எவ்வளோ வரும்? 124 வரும் முதல் சுழற்சியில். அந்த 24ங்கிறது அவர் வருமானம், 1000 அப்படிங்கிறது அவர் முதலீடு. அந்த 24ல் தான் உங்களுக்கு 20%. தெளிவாயிட்டிங்களா? இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது உங்களோட டவுன்லைன் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து 20% கிடையாது. உங்கள் டவுன்லைன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் எந்த 1 எடுக்கிறாரா, 7 எடுக்கிறாரா, 14 எடுக்கிறாரா, 28 எடுக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் எது எடுக்கிறாரோ
அந்த வருமானம் வரும் பார்த்தீங்களா, அந்த வருமானத்துலேருந்து தான் 20%. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே தான் அந்த 10, 5, 3, 2 1ங்கிறது எல்லாமே எதுலேருந்துன்னா நம்ம டவுன்லைன் போட்டிருக்கிற அந்த வருமானத்திலிருந்து கிடைக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த வருமானம் நமக்கு எப்போ கிடைக்கும்? இது 2வது கொஸ்டின். ஸோ இந்த 20ங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கீழே ஒருத்தர் $100 போட்டார், 28 நாள் சூஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு 124 வரணும். எப்போ வரும்? 28 நாள் கழிச்சுன்னு சொன்னாக்கா அப்போ ஜனவரி 29ஆம் தேதி அவருக்கு 124 ஒரு வேலெட் வரும், தொடக்குன்னு வந்து விடும். ஆனால் உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியே 4.8 வந்துடும். அதாவது அவருக்கு வருகின்ற அந்த 24ல் 20% போட்டால் 4.8. அது உங்களுக்கு 1ஆம் தேதி அவர் சர்க்குலேஷன் கிளிக் பண்ண அடுத்த 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட் இல்லை அதிகபட்சமாக ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு உள்ளே வந்துடும். இதுதான் முக்கியமான 2வது பாயிண்ட்டு. ஸோ 3வது பாயிண்ட் இன்னொன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு L1 அப்படிங்கிற அந்த கமிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் $100 செல்ஃபாக ஸ்டேக்கிங் விட்டுருக்கணும். சார் நான் $50 தான் போட்டிருக்கேன், எனக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்குன்னா உங்களுக்கு 10 பைசா வராது ஆஸ் அ ரெஃபரல் இன்கம். உங்கள் அதை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் இன்வெஸ்டார் மட்டும்தான், டீம் கொடுத்தவர் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் டீம் கொடுக்குறதா எப்போ அவங்க அங்கீகரிக்கிறாங்கன்னா, நீங்கள் $100 போட்டிங்கன்னாக்கா உங்கள் L1லேருந்து உங்களுக்கு வருகின்ற ஃபஸ்ட்டு ரிவார்டு வரும். L2 வேணும்னாக்கா நீங்கள் $200 போட்டிருக்கணும். L3 வேணும்னாக்கா நீங்கள் $300 போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மொத்தம் $17க்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. மொத்தம் 17 லெவலுக்கு உங்களுக்கு வருமானம் உண்டு. அப்போ எனக்கு 17 லெவல் வருமானமும் வரணும்னா நீங்கள் $1700 நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 17 லெவல்லேருந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். யார் எந்த இடத்துல எந்த லெவலில் போட்டாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. $1700 நீங்கள் போட்டிங்கன்னா இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த ரெஃபரல் இன்கமில். மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட் இதை மட்டும் சொல்கிறேன். 20% அப்படிங்கிறது ஃப்ரம் த இன்கம் ஆஃப் யுவர் டவுன்லைன், நாட் ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் இன்வெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் இன்டூ 100ன்னு போட்டுட்டு உங்களுடைய லைவ் ஸ்டேக்கிங் இருக்கணும். 3வது, அவர் எப்போ சர்க்குலேஷன் கிளிக் பண்ணுறாரோ அடுத்த ஒரு 1 ஹவரில் இல்லை ½ அன் ஹவரில் உங்களுக்கு ரிவார்டு வந்துடும். ஆனால் உங்களோட டவுன்லைனுக்கு அவர் எந்த டென்யூர் சூஸ் பண்ணியிருக்காரோ இல்லை எந்த டியூரேஷன் சூஸ் பண்ணியிருக்காரோ அந்த டியூரேஷன் முடிந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டலுங்கிறது அவரோட வேலெட்டுக்கு வரும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சார் பிளான். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளான் இவ்வளோ தான். அதாவது ஒரு ரெஃபரல் இன்கம், ஒரு பேசிவ் இன்கம், நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிளான். இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் அவுட் ஆஃப் தி பிளான். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஆஸ் எ நெட்வொர்க்கர் நான் உள்ளே வந்துட்டேன், நான் ஒரு பெரிய டீம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஒரு பார்ட்னராக அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் அந்த பார்ட்னரை அங்கீகரிக்கிறதுக்கு 5 விதமான படிகள் உண்டு. அந்த 5 படிகளையும் நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா யூ கேன் பிகம் எ பார்ட்னர் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் கோஃபவுண்டர். இது பார்ட்னர்னு சொல்லலாம், கோஃபவுண்டர்னு சொல்லலாம். ஸோ இரண்டும் ஒன்று தான். சரி, பார்ட்னர் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை வந்துடுவோம். இப்போ பார்ட்னர் ஆகணுன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் $100 போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே 5 பேரை போட்டு அந்த 5 பேரும் $100 போட்டிருந்தா யுவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ 100 போடணும், உங்களுக்கு கீழே 5 பேரை போட்டு அந்த 5 பேர்னால் எத்தனை பேர் வேணால் போட்டுக்கலாம், அது அன்லிமிட்டெட். பட் குறைந்தது 5 பேராச்சும் $100 போட்டிருந்தாக்கா யுவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பிட்னஸை பற்றின முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சொல்கிறது, நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிட்னஸ் பற்றின நாலேஜை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சியை பற்றி நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் கிரிப்டோ வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரேடிங்கை பற்றி அவங்க சொல்லலை, பட் ஒரு கிரிப்டோ வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பு ஓகே. 3வது ஸ்டெப்பு பிட்னஸ்னுடைய கோரை புரிஞ்சுக்கணும். பிட்னஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுங்கிறது மேலோட்டமாக சொன்னதாங்க 2வது பாயிண்டில். 3வது பாயிண்டில் கோரை புரிஞ்சுக்கணும். என்ன கோருனா, இவங்க என்ன செயல்படுறாங்க, இவங்களுக்கு எப்படி வருமானம் வருது, இந்த வருமானத்தை எப்படி நமக்கு கொடுக்குறாங்க, எப்படி இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க,
அப்படிங்கிற அந்த கோர் பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு போய் எடுத்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெப்பு 3 முடிஞ்சிச்சு. 4வது ஸ்டெப்பு, நீங்கள் கம்ப்யூட்டரோ இல்லை மொபைல் டெஃபினட்டாக வச்சுருக்கணும். அண்ட் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருக்கணும், ஒரு டெலகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்கணும். இந்த குரூப்பில் நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனை நல்லா பண்ணி உங்களோட டீமை டெவலப் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 4th ஸ்டெப்பு ஓகே. 5th முக்கியமான ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் நீங்கள் ஆங்கிலம் அப்படின்னு பேசணும். எனக்கு ஆங்கிலம் தெரியாது சார்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் லோக்கல் லாங்குவேஜில் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் நான் தத்து புத்து தான் விட்ருங்க, பட் தமிழும் நல்லா பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக எல்லாம் பேசுறது புரியுதுல்ல உங்களுக்கு? அப்போ நான் பேசுகிறது புரியுதுனாக்கா நான் தமிழ் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். ஸோ நான் தமிழ் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன், ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசுவேன், கொஞ்சம் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கு 5 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுது. ஐ ஆம் அ பார்ட்னர் அண்ட் கோஃபவுண்டர். யூஸ் டு கால் இஸ் கோஃபவுண்டர் ஆல்சோ. ஸோ நான் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது மாதிரி எனக்கு இருக்கிற அத்தனை பேருமே ஒரு பார்ட்னர் அண்ட் கோஃபவுண்டராக கன்வெர்ட் ஆக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரைட், இந்த பார்ட்னர் அண்டு கோஃபவுண்டர்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு ஆகணும்? அது தேவையில்லாமல் அதுக்கு எதாவது ஆகணுமா? அதில் எனக்கு ஏதாவது வருமானம் இருந்தால் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு 3 விதமான வருமானம் கொடுக்குறாங்க. 3 ரிவார்ட்ஸ் ஆஸ் அ பார்ட்னர் அண்ட் கோஃபவுண்டர் ஆகிட்டிங்கன்னா. பட்டு இது டீம் கொடுத்தவங்க எல்லாருமே ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியும். பட் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. நான் சொன்ன அந்த 5 வழிமுறையும் கடைப்பிடிச்சிட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 3 வருமானம் வரும். இந்த எக்ஸ்ட்ரா 3 வருமானம் நாட் இன் த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் கிடையாது, அவுட் ஆஃப் த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு இந்த வருமானம் கொடுக்குறாங்க. என்னென்ன வருமானம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வருமானம் உங்களுக்கு, நீங்கள் ஆஃப்லைன் மீட்டிங் எடுப்பீங்க, அந்த ஆஃப்லைன் மீட்டிங்கோடைய ரெக்கார்டிங்ஸு, அது நீங்கள் கட்டின பில்லு, அதோடைய வீடியோஸ், அதெல்லாம் நீங்கள் உங்கள் அம்பாசடர் அப்படிங்கிறவருக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அவர் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு $250 கொடுப்பார். $250 வரைக்கும் நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ $10 கொடுக்கலாம், $20 கொடுக்கலாம், அது அவர் விருப்பம். பட் அப் டு 250க்கு மேலே கிடையாது. அதிகபட்சமாக $250 வரைக்கும் நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணலாம். பட் இந்த ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்கும் 5 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் சைட்டில் சொல்கிறேன். இது முதல் வருமானம். 2வது வருமானம், நீங்கள் ஒரு 5 பேரை போட்டு பார்ட்னராக மாறியாச்சு. இப்போ 6வதாக ஒரு நபர் இணைகிறாரு. அவர் ஒரு ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு $50 போட்டுட்டாருன்னா உங்களுக்கு $5 இன்வைட்டிங் போனஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் முதல்ல ஒரு $10 போட்டு பார்க்குறேன், ஒரு நாள் விட்டு பார்க்குறேன், எனக்கு வருதா நான் பார்க்குறேன், எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நான் அப்புறமா $10,000 கூட போடுவேன் சார் அப்படின்னு சொல்கிற சில மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஃபஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட $10,000 இருக்குது, ஆனால் நான் முதல்ல $10 போட்டு ஒரு நாள் போட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் இவர்கிட்டேருந்து இவர் இணைஞ்ச இவர் 10,000 இல்லை 1,00,000 போட்டால் கூட இவர்கிட்டேருந்து உங்களுக்கு $5 இன்விடேஷன் போனஸும் வராது. ஏன்னா அவர் முதல்ல போட்டது $10 ஒரு நாளைக்கு, அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். அது மாதிரி நம்ம கீழே ஜாயின் பண்ண அந்த 6வது நபர்லேருந்து எத்தனை நபர் இணைச்சாலும் 10 டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமே அவர் $50 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவர்கிட்டேருந்து உங்களுக்கு $5 இன்வெட்டிங் போனஸாக கிடைக்கும் ஃபார் 10 டைம்ஸ். அதுக்கு மேலே வராது. அடுத்தது முக்கியமான அவார்டுன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் இவங்க ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க. அந்த சேலஞ்சை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணணும். இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ தரேன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் 3 ரிவார்டுகள், அவார்ட்ஸும் கிடையாது, ரிவார்ட்ஸ் மட்டும்தான். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்கும்? அவுட் ஆஃப் த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம அம்பாசிடர் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ அதுவும் யாருக்கு கிடைக்கும்? ஒன்லி டு த பார்ட்னர்ஸ். ஆஃப்டர் த பார்ட்னர் எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் ஆகணுத்துக்கு பிறகு தான் இது கிடைக்கும். ரைட், இப்போ இந்த 250 நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ மொத்தம் 5 விதமான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இந்த $250 நீங்கள் கிளைம் பண்ணணும்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் மீட்டிங்க்கு மட்டும்தான். ஆஃப்லைன் மீட்டிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஜூம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் டெலகிராமில் வாய்ஸ் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் டெய்லி கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஆன்லைனில் வந்துடும், ஆன்லைன் மீட்டிங்ஸு.
இதுக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது, அவங்க அது கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைன்னு சொன்னாக்க ஒரு 10-20 பேரை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி நல்லா விளக்கி, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கப்பா அந்த மாதிரி இருக்கப்பான்னு சொல்லி குறைந்தபட்சம் 15 பேராச்சும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு 10 பேர் பண்ணால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. குறைந்தது 15 பேராச்சும் அந்த மீட்டிங்கில் இருக்கணும்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட்டு. ரெண்டாவது ரிக்குவயர்மெண்ட்டு, நீங்கள் இப்போ ஒரு 15 பேரை உள்ளே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அந்த 15 பேருக்கும் நீங்கள் உங்கள் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும். பேம்ப்ளெட்ஸ்னால் மேனுவலி பிரிண்டட் போஸ்டர்ஸ், ஃப்ளைஓவர்ஸ், பேம்ப்ளெட்ஸ்னால் பிட் நோட்டீஸ் மாதிரி அது மாதிரி கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அந்த செலவுகளை நோட் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம், நான் 15 பேரை கூப்பிட்டு போய் சும்மா ஜாலியாக இருந்துட்டு வர்றதில்ல. அந்த 15 பேரில் குறைந்தபட்சம் 10 பேராச்சும் அடுத்த நாள், அதாவது வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்க உங்களுக்கு கீழே லெவல் 1ல் ஜாயின் பண்ணி $50 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் இந்த ரிக்குவயர்மெண்ட் 3 கம்ப்ளீட் ஆகும். புரிஞ்சிச்சா? இது ஒரு முக்கியமான விஷயம். நாலாவது, ரெக்கார்டிங்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அஞ்சாவது விஷயம், உங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டாங்களோ அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு பிறகு அவங்கள 2 குரூப்பில் இணைக்கணும். ஒன்று உங்கள் குரூப்பில், தட் இஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் இணைச்சி விட்டுடணும். ரெண்டாவது, பிட்னஸோடைய அஃபிஷியல் இங்கிலீஷ் குரூப் ஒன்று இருக்குது டெலகிராமில், அதில் இணைச்சி விட்டுறணும். இதுதான் உங்களுடைய மேண்டேட்ரி வேலை. இந்த 5 விஷயங்களை நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த $250 அப்படிங்கிறது ரீஎம்பர்ஸ் பண்ண முடியும். தெளிவாயிட்டிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. இப்போ அடுத்ததாக நம்ம வர்றது ஜென்ரலாக வர்றது தான். இதில் இப்போ நான் சொல்கிறது பார்த்திபனுடைய விஷயங்கள். ஸோ பொதுவாக தம்புரூல் நாங்கள் ஒன்று குரூப்பில் வச்சுருக்கோம். ஸோ குரூப்பில் தம்புரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே போட்ட மூலதனத்தை எடுத்து வச்சுருங்க. நான் சொன்ன இந்த ட்ராக்கில் உனக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் போட்டதை 124 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் நீங்கள் ஒரு $100 எப்போ வருது, டபுள் எப்போ ஆகுது? இந்த 4வது மாதத்தில் 4வது சுழற்சியில் 236 வருது. அப்போ 100 + 136 வருது. அந்த 100 உங்களுடைய பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு மீதி 136 மட்டும் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து 136 திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போட்ட முதலீடு கையில் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு பாதி அளவு நிம்மதி வந்துடும். அப்பா நான் போட்டது வந்துருச்சுப்பா அப்படின்ற அந்த மன நிம்மதியோடு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களுடைய தம்ரூல். அடுத்தது, நம்ம எல்லாமே இருக்கிறது ஆன்லைனில் பண்ணுறோம், வேலெட் ஆன்லைனில் பண்ணுறோம், ஜூம் மீட்டிங்ஸ் ஆன்லைனில் எடுக்கிறோம். நிறைய பேர் ஊர் பேர் தெரியாதவங்களாம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அதில் ஹேக்கர்ஸ் யாராவது இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத நபர்கிட்டேருந்து ஏதாவது லிங்க் வந்தாலோ இல்லை தெரியாத நபர்கிட்டேருந்து ஒரு பிடிஎஃப் காப்பி லிங்க்லாம் வந்துச்சுனாலோ தயவு செய்து அதை தொட வேண்டாம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக என்னோடய குரூப்பில் சொல்லியிருக்கேன். அதை நான் இங்கேயும் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். என் மீட்டிங் இல்லாமல் வேறு ஏதாவது ஜென்ரல் மீட்டிங்கு இல்லை ஒரு பிட்னஸோடைய இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லாம் போகிறீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஹேக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது சேட் பாக்ஸ் ஓப்பன்லேயே இருக்கும். அவன் ஏதாவது லிங்க்கை போடுவான். லிங்கை பார்த்தாலே நம்ம கை பரன்னு இருக்கும். போயிட்டு டக்குன்னு தொடுவோம். தொட்டோம்னாக்கா கெட்டோம், அவ்வளோதான். அது தொட்ட அடுத்த நிமிஷம் நம்மளுடைய வேலெட் எல்லாம் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதனால் எந்த இடத்துல லிங்கை பார்த்தாலும் கொஞ்சம் கையை காலை வச்சுட்டு சும்மா இருங்க. எதையும் பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. ஸோ இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது, உங்கள் வேலெட்டோட பாஸ்வேர்ட் அண்டு சீடுன்னா ரெஃப்ரெஷர் கோட். அந்த 12 வார்த்தைகள், அதாவது அது டோக்கன் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, சேஃப் பாலாக இருந்தாலும் சரி, அது 12 வார்த்தை இருக்கும். ட்ரஸ்ட் வேலெட்டில் 24 வார்த்தை, மெட்டாமாஸ்கில் 24 வார்த்தை. திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அந்த கோல்டு சாஃப்ட்வேரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வெற்றிகரமாக கடைபிடித்தீர்களானால் உங்களை ஹேக்கர்ஸ் பக்கத்தில் கூட வர முடியாது. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? அதாவது டெஃபி ஸ்கேனருடைய மார்க்கு. ஸோ டெஃபி ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுறோம். அதில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இது லைவாக போய்கிட்டுருக்கு சார், லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடித்த உடனே டெஃபி ஸ்கேனருடைய ரேட்டு. இது சார் பிட்னஸ் மட்டும்தான் போட்டு பார்க்கணுமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க.
அந்த ஒர்க் பண்ண அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் இதில் வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ணி அந்த அவங்க என்ன மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இங்கே வந்து நமக்கு 98 மார்க் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே 99 அப்டேட் ஆகிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் வருது பாருங்கள். 49 0 to 49 ரிஸ்க்கு, 50 to 74 மீடியம் ரிஸ்க்கு, 75 to 89 லோ ரிஸ்க்கு, 90 to 100 நோ ரிஸ்க்கு. ஸோ இதான் விஷயம். இது 4 நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே உள்ளே போயிடலாம். ரைட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பிளாக் செயினில் டிப்ளாய்மெண்ட் பண்ணி, அதாவது தத்து கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 3 மாதம் 26 நாள். நாளைக்கு பார்த்தா அது 27ன்னு மாறி இருக்கும். முக்கியமான நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, என்னுடைய கான்ட்ராக்டர், அதாவது கான்ட்ராக்ட் ஓனருடைய அட்ரஸ்ஸு இங்கே 0. ஏன் அப்படின்னா இவர் தானம் பண்ணி முடிச்சிட்டாரு, தன்னுடைய கான்ட்ராக்டை 0 பண்ணிட்டாரு. இப்போ எனக்கும் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நான் இதை மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன், மக்கள் வந்து இதில் சம்பாரித்து எடுத்துக்கோங்க, இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த ஓனருக்கு என்ன சார் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா, நான் 17 லெக்கு இன்கம் இருக்குன்னு சொன்னேன்ல, அவர் 17 லெக்கும் போட்டு அதுக்கு தான் நம்மளாம் வந்திருப்போம். நீங்கள் எந்த கடைசியாக எங்கே ஜாயின் பண்ணாலும் அவருக்கு ஏதாவது ஒரு வருமானம் போய்கிட்டு இருக்கும். அதனால் அவருக்கு லாபம் இல்லாமலாம் கிடையாது. பட் இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லைங்கிறதுனால தூக்கி அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு தூக்கி பிளாக் செயினில் போட்டு 100% மாற்றி விட்டார். ரைட். எந்த விதமான வித்ராவல் ஃபங்க்ஷன் வல்னரபுளும் கிடையாது, வல்னரபுள் வித்ராவல் கிடையாதுன்ட்டார். அடுத்தது ரிஸ்கே இல்லை. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உள்ளே வந்து எந்த ஒரு லாக்கும் இல்லை. அதாவது பூட்டுகள்னால் வேறு எங்கேயாவது லாக் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. சோர்ஸ் கோடு கரெக்டாக இருக்குது. ஸோ நல்ல சோர்ஸ் கோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் கான்ட்ராக்ட் cannot be upgraded. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன், ஒரு 3 நாள் வேலை செய்யாது, 4-5 நாள் கழிச்சு தான் வேலை செய்யும், நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையே இங்கே கிடையாது. நீங்கள் இப்போ ஓனர் நினச்சா கூட இதை அப்டேட் பண்ண முடியாது, அப்கிரேட் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதை தூக்கி பிளாக் செயினில் போட்டாச்சு, லாக் பண்ணியாச்சு. அப்படியே கீழே வருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாத்தையும் நான் படித்து சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாக்கா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முக்கியமானதை விட்டு கவர் பண்ணுறேன். இந்த கான்ட்ராக்டை ரீசெண்டாக வேறு யாருக்கிட்டையும் கை மாற்றி விடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன முக்கியமான விஷயமா சொல்லணும்? எஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் கிடையாது. செல்ஃப் டிஸ்ட்ராக்ட்னா தானாக அழிந்து போகாது. மீன்ஸ் வாட்? இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு இல்லை. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கொடுக்கப்படவில்லை. தன்னிச்சையாக தொடர்ந்து கண்டினியூவாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சொன்னது நான் இல்லை, டெஃபி வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த மெகா பெரிய நிறுவனம் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சோர்ஸ் கோடை படிச்சுட்டு இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த மார்க்கு தான் இந்த 98ங்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்தால் வேறு ஏதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து போட்டு பாருங்கள், அவங்க என்ன மார்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது நம்ம இதே ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்ம இன்டெல் ஆர்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இது என்ன சார் இன்டெல் ஆர்கம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ எப்படி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு டெஃபி ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு மெகா நிறுவனம் இருக்கோ, அதை மாதிரி நம்மளோட டிரான்சாக்ஷன் ஒன்றையும் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்க பேர் தான் இன்டெல் ஆர்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ அதை மட்டும் நம்மளுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத இதில் அப்படியே ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். நான் லைவாக காட்டிக்கிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வர்றதுக்கு. விஷுவலைசேஷன் அப்படிங்கிற அந்த இது கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருங்க வரட்டும், வந்துருச்சா? நல்லா கவனிச்சிக்கோங்க. பேன் கேக் ஸ்வாப் நான் கொஞ்சம் குட்டியாக காட்டுறேன். இதெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் பிட்னஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்லி பேன் கேக் ஸ்வாப்புக்கு மட்டும்தான் போகுது, வேறு எங்கேயும் கச்சா முச்சான்னு எங்கேயும் போல பாருங்கள். ஸோ ஒன்லி பேன் கேக் ஸ்வாப்புக்கு மட்டும்தான் நம்மளுடைய அமௌண்ட்டு போகுது. அதுவும் எப்படி போகுது? இம்மீடியட்டாக போகுது. ஸோ நீங்கள் பே பண்ண அடுத்த 2-3 செகண்டில் இவங்க பேன் கேக் ஸ்வாப்புக்கு லூப்பிங் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான விஷயமாக நான் உங்களுக்கு இப்போ காட்ட விரும்புகிறேன். என்ன சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு அத்தாச்சி என்ன, நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக பேன் கேக் ஸ்வாப்புக்கு தான் போகுது அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதுக்கு இது ஒரு அத்தாச்சி. அடுத்து நமக்கு 2 விதமான வருமானம் வருது. ஒன்று ஸ்டேக்கிங் ரிவார்டு அட்ரஸ்ஸு, இன்னொன்று வந்து ரெஃபரல் ரிவார்டு. நான் இப்போ முதல்ல ஸ்டேக்கிங் ரிவார்டை காப்பி பண்ணுறேன்.
நமக்கு வர்ற அந்த ஸ்டேக்கிங் ரிவார்டை காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம அது இன்டெல் ஆர்கமில் போய் போட்டு பார்ப்போம். மேலே போடுவோம், பேஸ்ட் பண்ணுறோம், என்ட்ரி கொடுக்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் வந்துருச்சா? ஸோ இந்த பேன்கேக் ஸ்வாப்லேருந்து தான் நமக்கு வருமானம் வருதுன்னு நான் சொன்னேன். அது விஷுவலைசேஷன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ரெண்டு கிடையாது, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் பிட்னஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே குட்டியாக தெரியுது பாருங்கள். ஸோ பிட்னஸும் உள்ளே இருக்குது. அந்த பிட்னஸ்லேருந்து நமக்கு வருகின்ற அந்த வருமானம் இங்கே வருது. ஸோ இது வந்து நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், பிட்னஸ் இங்கே உதவும் இருக்குது பாருங்கள். எஸ். ஸோ பிட்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ்கிட்டேருந்து நமக்கு வருதுங்கிறத இது வந்து இதுக்கு மேலே நம்ம தெளிவாக காட்ட முடியாது. இன்டெல் ஆர்கம் போய் சொல்ல வாய்ப்பு இல்லை. கரெக்டாக. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். ரெண்டாவது ரெஃபரல் இன்கம். ஸோ ரெஃபரல் இன்கம்மை காப்பி பண்ணுறேன், அதை பேஸ்ட் பண்ணுவோம், அதை விஷுவலைஸ் பண்ணுவோம். தெளிவாயிடுச்சுங்களா? ஸோ பேன்கேக் ஸ்வாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு பிட்னஸ்க்கு வருது, பிட்னஸ்லேருந்து மேலே எல்லாருக்கும் வருது. ஸோ இது வந்து நான் சொல்ல வந்த விஷயம், நம்மளுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேருந்து வருகின்ற வருமானங்கள் பேன்கேக் ஸ்வாப் மூலமாக மட்டும்தான் வருகின்றது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் விஷயங்கள். வேறு என்ன இருக்குது உங்களுக்கு காட்டணும்? ரைட்டு. ஸோ இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டோக்கன் பாக்கெட்டில் எப்படி சார் நான் வந்து என்னுடைய பிட்னஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஸ்கவரின்னு ஒன்று இருக்குல்ல, டிஸ்கவர் அப்படிங்கிறது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரல் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபேவரட் மாதிரி வந்து நிற்கும். இதை கிளிக் பண்ணணும். இப்போ பிட்னஸ் ஸ்கூலில் நான் வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நான் உள்ளே கிளிக் பண்ணுறேன், பிட்னஸ் ஸ்கூலில் போகிறேன். ஸோ பிட்னஸ் ஸ்கூலில் போயிட்ட உடனே உங்களுக்கு உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ பிட்னஸ் ஸ்கூலில் போயிட்டு வேலெட் கனெக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கன்ஃபார்மிங் மை கனெக்டிவிட்டி. போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோகோ வருது. அந்த லோகோ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் உள்ளே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே டெபாசிட்டே பண்ணலன்னா இங்கே காட்டாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ஒரு டாலராச்சும் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டு. ஸோ 19,98,252 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிசிபேட்டனுக்காக கொடுக்கப்பட்ட வருமானம் இவ்வளவு இருக்குது. இப்போ நிலுவையில் இருக்க 434,26,032 USDT இப்போ ஸ்டேக்கிங்கில் போய்கிட்டு இருக்குது. தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் லிக்விடிட்டி. இவ்வளோ அமௌண்ட்டு வெளில கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட்டு இன்னும் ஸ்டேக்கிங்கில் போய்கிட்டு இருக்கு. இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேருன்னு தெரியாது. பட் பார்ட்டிசிபேட் பண்ணப்பட்டவங்க 19,98,258. இதை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்படியே கீழே வந்து ஜாயின் லூப், மறக்காமல் ஜாயின் லூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் லூப்புன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஓப்பன் ஆகும் பேஜ். இந்த பேஜில் நீங்கள் அமௌண்ட்டு இங்கே என்ட்ரி பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான டேட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. அதாவது 1, 7, 14, 28 சூஸ் பண்ணிவிட்டு சர்க்குலேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றிகரமாக பிட்னஸில் சப்மிட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ சும்மா இதில் 100 போட்டாக்கா என்ன ஆகும்னு பார்ப்போம். 100 போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் மேலே ஏற்றிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா மட்டும் கவர் பண்ண பார்த்துக்கிட்டு இருங்க. 100 போடுறேன். 1ன்னு போட்டாக்கா 104, 1000 போடுவோம். அப்போ தான் ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 7 போடுவோம். 7 போட்டிங்கன்னா 104, 14 நாள் போட்டிங்கன்னா 109.5, 28 போட்டால் 124. இந்த இடத்துல என்ன காட்டுதோ இந்த அமௌண்ட்டு தான் உங்கள் வேலெட்டுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த 28 நாளோ 7 நாளோ எது போடுறீங்களோ அந்த இது என்ன இங்கே அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்கள் வேலெட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.